இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய லைஃப்ல தூக்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதனால எல்லாரும் மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் மறக்காம அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய லைஃப்ல எதுக்காக தூக்கம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய லைஃப்ல அவன் தூங்குறதுக்கு மட்டுமே 1/3 ஆஃப் டைம் அவனுடைய லைஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப் டைம்ல முக்காவாசி நேரம் நம்ம வெறும் தூங்குறதுக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதை கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? ஸோ அப்படி நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ற தூக்கத்தினால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட், ஸோ எதுக்காக நம்ம தூங்கணும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தூக்கம் அப்படின்றத எது கூட கம்பேர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் போடுறோமோ, ஸோ டெய்லி சார்ஜ் போட்டாதான் அந்த ஃபோனு நமக்கு லைஃப் டைம் தரும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பாடிக்கும் அந்த சார்ஜ் போடுற மாதிரி நம்மளுடைய பாடிக்கு ஒரு சரியான தூக்கத்தை கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய பாடி ஒரு பெர்ஃபெக்டாகவும் இருக்கும் அண்ட் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடியாகவும் இருக்கும். அண்ட் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குற டைம்ல நம்மளுடைய பிரெயினும் நல்லா நம்ம கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கும்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குற டைம்ல தான் நம்மளுடைய பிரெயின் இன்னும் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். ஸோ சில பேர் கேட்பீங்க, டே டைம்லயே அவனுக்கு நான் எந்த ஒரு வேலையும் தரமாட்டேன், ஸோ நான் அப்படி தூங்குற டைம்ல அவனுக்கு அப்படி என்னதான் வேலை இருக்கு, அப்படி என்னதான் செய்வான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நம்மளுடைய பிரெயின் என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கு நாள்ல நம்ம என்னென்னலாம் பண்ணோம், நம்ம என்னென்னலாம் மெமரிஸ் கலெக்ட் பண்ணோமோ அது எல்லாத்தையும் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில எந்திச்சு பல் தேய்க்கிறதுல இருந்து, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுல இருந்து, அண்ட் நம்ம ரெடி ஆயிட்டு நம்மளுடைய ஒர்க்குக்கு போறதா இருக்கட்டும், டிராவலிங் டைமா இருக்கட்டும், அண்ட் வீட்டுக்கு வந்து நம்ம யார்கிட்ட எல்லாம் பேசணும், ஸோ அந்த நம்மளுடைய டே மெமரிஸ் ஃபுல்லாவே அன்னைக்கு நைட்டு நம்ம தூங்கும்போது நம்ம பிரெயின் வந்து என்ன பண்ணுமா, எது எதெல்லாம் தேவையான மெமரிஸ், எது எதெல்லாம் தேவையில்லாத மெமரிஸ்ன்னு சொல்லி பிரிச்சு, இந்த தேவையில்லாத மெமரிஸை எல்லாத்தையுமே நம்ம பிரெயின்ல இருந்து டெலீட் பண்ணிடுமா. தேவை இருக்கிற மெமரிஸை மட்டும் நம்ம பிரெயின் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னப்பா தம்பி நேத்து சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மள பாதி பேருக்கு மறந்து போயிடும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மெமரிஸை நம்மளுடைய பிரெயின் இது அன்வான்டான ஒரு விஷயம்னு சொல்லி டெலீட் பண்ணி இருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு நேத்து என்ன சாப்பிட்டோம், முந்தா நேத்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்ற விஷயம்லாம் மறந்துடும். ஏன்னா இது பிரெயினுக்கு ஒரு அன்வான்டான விஷயம். ஆனா முந்தா நேத்து நம்ம கிட்ட யாராச்சும் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா பிரெயின் வந்து அதை இம்பார்ட்டன்ட் சொல்லி சேவ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ தூக்கத்தையே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு 6 to 7 hours ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்டேஜஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டான ஒரு ஸ்லீப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு இப்படி ஒரு சொக்கி விழுவும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து ஸ்டேஜ் 1ன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி தூக்கம் நமக்கு சொக்குச்சு அப்படின்னா நம்ம தூக்கத்தோடைய ஸ்டேஜ் 1ல இருக்கோம்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் 2 எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் 2ல தான் நம்மளுடைய பாடி ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய ஹார்ட் ரேட்டா இருக்கட்டும், நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரா இருக்கட்டும், இது எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும். அதாவது நார்மல் ரேட்டுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா டே டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா இருந்தா கூட ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருப்போம், ஏதாச்சும் ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ இதனால நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரும் சரி, நம்மளுடைய ஹார்ட் ரேட்டும் சரி, ஒரு ஏத்தல் இறக்கமா இருந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம தூங்குற டைம்ல தான் இது எல்லாமே நார்மலைஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜை தான் நம்மளுடைய பாடி நார்மலைஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் ஏதாச்சும் சின்ன சவுண்டு கேட்டாலே நீங்கள் உடனே ஏஞ்சிப்பீங்க. ஏன்னா நம்ம ஸ்டேஜ் 2ல அப்போ தான் நம்ம தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்போதான் தூங்கலான்னு கண்ணசைச்ச உடனே எழுப்பிட்ட அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் வந்து ஸ்டேஜ் 2ன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டேஜ் 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப். இதுதான் ஆழ்ந்த உறக்கத்தோடைய ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம பிரெயின் வந்து நம்ம பாடியை என்ன பண்ணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ரிப்பேரா இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம பாடியை கியூர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கையில உங்களுக்கு ஒரு அடிபட்டிருந்துச்சு அப்படின்னா, நீங்க தூங்கி ஏஞ்சி நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம பாடியே அதுவே ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா தூக்கம் அப்படின்ற விஷயம் ரொம்பவே முக்கியமா இருக்கு.
ஸோ இந்த ஸ்டேஜ் 3ல நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ணும்னா, நம்ம பாடியில இருக்கிற மசில்ஸா இருக்கட்டும், போன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இருக்கிற அந்த டயர்ட்னஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும்னா, கியூர் பண்ணிரும். ஸோ அதனால தான் நம்ம தூங்கி எந்திச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸ்டேஜ் 4 வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, REM ஸ்டேஜ்ன்னு சொல்றாங்க. ரெம் ஸ்டேஜ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சூப்பர் ஹைப்பர் ஆக்டிவா இந்த ஸ்டேஜ்ல நம்மளுடைய பிரெயின் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கனவு வரதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுடைய மெமரீஸை சேவ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல தான் உருவாகுது. ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா தான் நம்மளுடைய மெமரி பவர் இன்னுமே அதிகமாகும். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல தான் நம்மளுடைய பிரெயின் வந்து நம்மளுடைய மெமரிஸை எல்லாத்தையுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்ம பிரெயின்ல சேவ் பண்ணுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் ராத்திரி ஃபுல்லா உட்காந்து படிப்பாங்க. ஸோ படிச்சுட்டு அவங்க மறுநாள் எக்ஸாம்க்கு போனாங்க அப்படின்னா, நான் படிச்சது எல்லாமே எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட்டான ஸ்லீப் அவங்களுக்கு இல்ல. ஸோ நம்ம கரெக்ட்டா தூங்கி எந்திச்சு இந்த 4 ஸ்டேஜஸையும் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா தான், நமக்கு பிரெயின் பவரா இருக்கட்டும், நம்மளுடைய பாடியில ஒரு ஹைப்பர் ஆக்டிவா இருக்கட்டும், எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 ஸ்டேஜஸுமே 90 மினிட்ஸ் சைக்கிள்ன்னு சொல்றாங்க. ஸோ 90 மினிட்ஸ் அப்படின்னா மொத்தம் 3 ஹவர்ஸ். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜுமே கம்ப்ளீட் பண்ண கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் கண்டிப்பா நமக்கு 6 to 8 ஹார்ஸ் ஸ்லீப் வந்து கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லீப்பை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்றத நம்மளே பர்சனலா ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ காலையில ஏஞ்சதுமே நமக்கு ஒரு டயர்டாவே ஃபீல் ஆகும். அண்ட் அன்னைக்கு டே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே எமோஷனலா இருப்போம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குற டைம்ல தான் நம்மளுடைய ஹார்மோனல் குரோத் எல்லாமே கரெக்ட்டா நடக்கும். ஸோ தூங்கல அப்படின்னும்போது, அந்த ஹார்மோனுக்கு ஒரு லைட்டா ஒரு டிஸ்டர்ப் ஏற்படும். ஸோ அதனால நம்மளுடைய எமோஷனல்ஸ் எல்லாமே கொஞ்சம் எது பண்ணாலுமே நமக்கு இரிட்டேட் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அதனாலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவப்படுற ஒரு பெர்சனா இருப்போம். ஸோ தூங்கல அப்படின்னா நம்ம மைண்டுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கும். ஸோ அதனாலேயே நம்ம சின்ன விஷயத்துக்கு கூட ஓவர் திங்க் பண்ணுவோம் அண்ட் ஓவரா ரியாக்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அண்ட் முக்கியமா இந்த ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 5 டேஸ் ஒர்க், வீக்கெண்டு ஃபுல்லா தூங்கி எந்திச்சிருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நைட்டு எல்லாமே தூங்க மாட்டாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரீல்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த வீக்ல தூங்க வேண்டிய 6 ஹார்ஸ் ஸ்லீப்பா இருக்கட்டும், 8 ஹார்ஸ் ஸ்லீப்பா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சேர்த்து வீக்கெண்ட்ல வச்சு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. பட் தூக்கம் அப்படின்றது நமக்கு டெய்லி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சாப்பாடு எப்படி நமக்கு டெய்லி வேணுமோ, ஸோ அதே மாதிரி தூக்கமும் நமக்கு டெய்லி வேணும். ஸோ இந்த ஹார்மோனல் குரோத் எல்லாமே நமக்கு டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். எஸ்பெஷலி ஃபார் டீனேஜ். ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு ஒரேடியா தூங்கணும் அப்படின்னா அதோடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. தூங்குறதுக்கு எது கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். அப்படியும் முடியல, ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 11 மணிக்கு நம்ம தூங்கிடணும். ஏன்னா நம்ம ஒரு ஆஃபீஸ் போற ஒர்க்கிங் பீப்புளா இருந்தீங்க, இல்ல ஸ்கூல் போற பசங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 11 தூங்குனாதான் அட்லீஸ்ட் ஒரு 6 எந்திக்கும் போது உங்களுடைய சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 ஹார்ஸ் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி நீங்க 1, 2, 3 அந்த மாதிரி டைம்க்குலாம் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. கண்டிப்பா நான் சொன்ன அந்த 4 ஸ்டேஜஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 11 to 6 ஆர் 11 to 7 கண்டிப்பா நீங்க வந்து தூங்கியே ஆகணும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான டைம். அண்ட் இன்னும் சயின்டிஃபிக்கலா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல தான் நம்ம பாடியில இருந்து ஒரு லிக்விட் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த லிக்விட் நம்மளுடைய ஹார்மோனுக்கா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய பாடிக்கா இருக்கட்டும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதனால 10 to 7 ஆர் 11 to 7 இஸ் குட் டைம். இப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்மளுடைய தூக்கத்தை கெடுக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அப்புறம் யூடியூபோட ஷார்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒரு லாங் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கூட அந்த வீடியோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா கூட நமக்கு லைட்டா தூக்கம் வந்து சரி தூங்குவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா ஷார்ட்ஸோ ரீல்ஸோ அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பிரெயினை வந்து மற்றதை யோசிக்க வைக்காம அப்படியே ஒரு அட்டென்ஷனை கொடுக்கும். ஏன்னா நமக்கு அந்த ஷார்ட்ஸ் பிடிக்கல, ஒரு ரீல்ஸ் பிடிக்கல அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்வைப் பண்ணிடுவோம். ஆனா ஒரு லாங் வீடியோல உங்களால அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால ரீல்ஸ் வந்து நம்மளுடைய தூக்கத்தையும் சரி, நம்மளுடைய டைமையும் சரி ரொம்பவே கன்சியூம் பண்ற ஒரு விஷயமா இருக்கு.
ஸோ உங்களுக்கு தூக்கம் வரல, எனக்கு சீக்கிரமா தூங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை நீங்க தூங்குறதுக்கு ஒரு 1 ஹார் முன்னாடியே ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுங்க. முக்கியமா சொல்லணும்னா, நம்ம தூக்கம் வராத பீப்பிள்ஸ் பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துரும். ஸோ அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. சில பேருக்கு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் தூக்கமே வராது. ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுடைய மொபைல் ஃபோனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க தூங்குறதுக்கு 1 ஹாருக்கு முன்னாடியே ஸ்கிப் பண்ணிடணும். அண்ட் நீங்க உங்களுடைய ஸ்லீப் டைம கரெக்ட்டா ஷெட்யூல் பண்ணி வைக்கணும். ஒரு நாளைக்கு 11 டூ 7 இன்னொரு ஒரு நாளைக்கு 1 டூ 10 அப்படிலாம் நீங்க உங்களுடைய ஸ்லீப்ப ஷெட்யூல் பண்ணவே கூடாது. கரெக்ட்டா டெய்லி 11 டூ 7னா 11 டூ 7 நீங்க கரெக்ட்டா அந்த ஸ்லீப் டைம குடுக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி மாத்தி மாத்தி உங்க ஷெட்யூல வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்க பாடி அந்த ஸ்லீப்புக்கு அடாப்ட் ஆக ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ அதனால நீங்க தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவீங்க. ஸோ கரெக்ட்டா அதுக்கான டைம ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களையே அறியாம அந்த டைமுக்கு தூங்கு அப்படின்னு சொல்லி உங்க பிரெயின் உங்களுக்கு ஒரு அலர்ட் குடுக்கும். ஸோ இந்த டைம் ஷெட்யூல கண்டிப்பா போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ தூக்கம் நம்மளுக்கு கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் நம்மளுடைய டே ஷெட்யூலா இருக்கட்டும், நம்ம யோசிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், அண்ட் நம்மளோட இமோஷனலா இருக்கட்டும், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்மளால கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கரெக்ட்டான ஸ்லீப் இருந்தா மட்டும் தான் நம்மளுடைய அன்றாட வேலைகள நம்ம கரெக்ட்டா பண்ண முடியும். வேலைகள பண்றது அப்படின்றத தாண்டி நம்ம பாடிய நம்ம லவ் பண்றோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அதுக்கு தேவையான கரெக்ட்டான ஸ்லீப்ப நம்ம குடுத்துட்டு இருப்போம். வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து என்னென்ன கன்டென்ட்ஸ்லாம் போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லி அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.